படிப்பினை நிறைந்த ஒரு சிறுகதை. கட்டாயம் கேளுங்கள். ஒரு ஆத்தங்கரையில் 2 ஆலமரம் இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் இருந்து பறந்து வந்த குருவி ஒன்று முதல் ஆலமரத்துக்கிட்ட வந்து, 2 மாதம் மட்டும் உன் கிளையில் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிட்டோமான்னு கெஞ்சி கேட்டுச்சு. ஆனால் அந்த மரமும் அதெல்லாம் முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடுச்சு. சரின்னு அடுத்த 2வது மரத்துக்கிட்ட போய் அந்த குருவி கேட்டுச்சு. இடம்தானே, தாராளமாக இருந்துக்கோ. பெரிய மனசு பண்ணி அந்த ஆலமரம் சொல்லிச்சு. ஒரே மாதம்தான் ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சுது. அந்த வெள்ளத்தை தாங்க முடியாமல் அந்த முதல் ஆலமரம் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. ஆனால் குருவிக்கு இடம் கொடுத்த 2வது ஆலமரம் நிலையாக நின்றுச்சு. முதல் ஆலமரத்தை பார்த்த குருவி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாதவரை ஆண்டவனே தண்டிச்சிருவார் என்று மனுஷர்களும் நினைக்கிற மாதிரி நினைச்சது. ஆனால் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகையில் அந்த முதல் ஆலமரம் என்ன நினைச்சது தெரியுமா? என் வேரோட பலம் ஒரு மழைக்கு கூட தாங்காதுன்னு எனக்கு தெரியும். நீயும் என்னோட சேர்ந்து சாக வேண்டியதாக இருக்கும். எனவே தான் உனக்கு இடம் தர மாட்டேன் என்று சொன்னேன். ஏய் குருவியே, நீ எங்கே இருந்தாலும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக நல்லா இருக்கணும் என்று அந்த ஆலமரம் நினச்சிக்கிட்டு வெள்ளத்திலேயே போய்விட்டது. இப்படித்தான் உண்மையான தியாகிகள் வெளி உலகத்திற்கு தங்களை காட்டிக்கொள்வது இல்லை. நமக்காக தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு. நம் மகிழ்ச்சிக்காக தம்மையே தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு. மகன் மகிழ்ச்சிக்காக தனி கொடுத்தனம் அனுப்பும் பெற்றோர்களும், மகள் மகிழ்ச்சிக்காக வாழ கடன்பட்டு சீர் செய்யும் பெற்றோர்களும் சகோதரர்களும் கூட தியாகிகள்தான். சில சமயம் அவர்கள் நம்மை கைவிடுவது போலதான் தோன்றினாலும் அது நம் நன்மைக்காகவே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தீமைக்காக இருக்காது. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.